ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான வெஜிடபிள் மீல் மேக்கர் புலாவ் ரெசிபி தான் பார்க்க போறேங்க. ரொம்பவே டேஸ்டா சூப்பரா இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு டைம் மீல் மேக்கர் புலாவ் ரெடி பண்ணிட்டீங்கன்னா அடிக்கடி இது போல தான் செய்வீங்க. செம்ம சூப்பரா இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கோ இல்ல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்சுக்கெல்லாம் செய்யறதுக்கு செம்ம பெர்ஃபெக்டா இருக்கும். ஒன் பார்ட் ரெசிபியா ரொம்ப ஈஸியா வெஜிடபிள் மீல் மேக்கர் புலாவை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. மீல் மேக்கர் புலாவ் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 150 கிராம் அளவுக்கு மீல் மேக்கரை சுடுதண்ணில சேர்த்து நல்லா ஊற வச்சுட்டு ஸ்குவீஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதோடவே அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் கரம் மசால் பொடி சேர்த்துக்கலாம், 1/4 கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மசாலெல்லாம் சேர்த்து மீல் மேக்கரை ஊற வச்சு செய்யும் போது உப்பு காரம் எல்லாம் மீல் மேக்கர்ல இறங்கி சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இப்ப இந்த மாதிரி நல்லா கலந்துட்டேன் பாருங்க. இப்ப அது அப்படியே இருக்கட்டும். நம்ம மத்த ப்ராசஸ் செய்யறதுக்குள்ள மீல் மேக்கர் நல்லா ஊறி வந்துடும். அளவுக்கு நான் இன்னைக்கு 2 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். மிக்சிங் பவுல்ல ஆட் பண்ணிக்கிறேன். ரைஸை ஒரு 2ல இருந்து 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க. இருக்கட்டும். நான் பாஸ்மதி ரைஸ்ல செய்யறேன். நீங்க நார்மலான சாப்பாட்டு அரிசிலையும் செய்யலாம், ஜீரக சம்பா ரைஸ்லயும் செய்யலாங்க. சூப்பரா இருக்கும். மிக்ஸி ஜார்ல 1/2 கப் அளவு பொடியா நறுக்கின தேங்காய் சேர்த்துக்கிறேன். 1 இன்ச் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு சேர்த்துக்கலாம். நான் சொல்லிருக்கிற அளவுகள் 4 பேருக்கு சரியா இருக்குங்க. 1 கை புதினா வந்து சேர்த்துக்கலாங்க. 1 கை மல்லித்தலை சேர்த்துக்கலாம். நல்லா அழுத்தி பிடிச்ச மாதிரி புதினாவும் மல்லித்தலையும் எடுத்து சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி அரைச்சிட்டு புலாவ் ஒரு டைம் ரெடி பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்குங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். ரொம்ப தண்ணி வந்து சேர்க்க வேண்டாம். பாருங்க, இந்த மாதிரி அரைச்சு எடுத்து வச்சுட்டேன். இருக்கட்டும். புலாவ் ரெடி பண்றதுக்கு குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1 துண்டு பட்டை, 2 அன்னாச்சி பூ, 8ல இருந்து 10 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் கல்பாசி சேர்த்துக்கலாம். கல்பாசி மட்டும் கம்மியா சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க. நம்ம நார்மலா பிரியாணிக்கு எந்த அளவுக்கு வெங்காயத்தை வதக்குமோ அந்த மாதிரி வதக்கி எடுக்கணும். பாருங்க, வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இதோடவே 2 பெரிய சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாவை 2 நறுக்கி சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி சீக்கிரமா வதங்கிருங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற கிரீன் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 2 செகண்ட் நல்லா கலந்து விடுங்க. நல்லா சுருள வதக்கி விடணும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா சுருள வதக்கிட்டேன். இதோடவே 2 கேரட்டை இந்த மாதிரி நீளமா நறுக்கி சேர்த்துக்கிறேன். 5 பீன்ஸ் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவு பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி இல்லைன்னா காஞ்ச பட்டாணியும் ஊற வச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஊற வச்சிருக்கிற மீல் மேக்கரையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நான் மீல் மேக்கர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போட்டிருக்கேன். எங்க வீட்டுல எல்லாருக்கும் மீல் மேக்கர் ரொம்ப பிடிக்குங்கிறனால நீங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. மீல் மேக்கரையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுறலாங்க. 1 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு கலந்து விடுங்க. இப்ப நல்லா கலந்துட்டேன். இதோடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசால் பொடி, 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிளகாய் பொடி உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மீல் மேக்கர்ல மிளகாய் பொடி சேர்த்திருக்கோம். பச்சை மிளகாயை வதக்கும் போது சேர்த்திருக்கோம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க. இப்ப நல்லா கலந்துட்டேங்க. இப்ப நம்ம ரைஸுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கோம். 1 கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி வந்து ஊத்தணுங்க. நான் 3 கிளாஸ் அளவுக்கு இப்ப தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். 2 கிளாஸ் நார்மல் வாட்டரும் 1 கிளாஸ் மிக்ஸி ஜார் அலசி தண்ணி சேர்த்திருக்கேன். 1.5 டீஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா கலந்துட்டேன். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா அரிசியை சேர்த்துக்கலாங்க. ஹை ஃப்ளேம்லயே வச்சிடலாம். பாருங்க, தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுட்டு உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து லைட்டா தூக்கலா இருந்தாதான் ரைஸ் சேர்த்து வேக வச்சு எடுக்கும்போது சரியா இருக்கும். இப்ப நம்ம ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம். ஊற வச்ச ரைஸை தண்ணி வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அப்படியே நம்ம அந்த பாத்திரத்தோட சேர்க்காம கையில இந்த மாதிரி எடுத்து உதுத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்ப நமக்கு எக்ஸ்ட்ராவா தண்ணி ஆகாம நமக்கு சாப்பாடு குலையாம கரெக்டா வரும். மாதிரி ரைஸ் சேர்த்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 1 விசில் விட்டு இறக்கிக்கலாங்க. அவ்வளோதான், 1 விசில் விட்டு இறக்கிட்டேன். நம்மளோட கமன் டேஸ்டியான வெஜிடபிள் மீல் மேக்கர் புலாவ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சூடா இருக்கும் போதே கரண்டியை வச்சு ரொம்ப கலந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அரிசி உடைய ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நீங்க கலந்து விட்டுக்கோங்க. நம்ம குக்கர்ல செஞ்சிருக்கிறனால அந்த ஹீட்டுக்கே வந்து சாதம் உடையும்.
ரொம்பவே டேஸ்டியான மீல் மேக்கர் புலாவ். பாருங்க எவ்வளோ சூப்பரா வந்திருக்கு. ரைஸ் எல்லாம் சூப்பரா வெந்திருக்கு. ரொம்பவே டேஸ்டியான இந்த மீல் மேக்கர் வெஜிடபிள் புலாவை இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் அருமையா இருக்கும். தயிர் ரைத்தாவோட வச்சு சாப்பிட சூப்பரா இருக்குங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.